ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாற்றம் ஒன்றே மாறாதது யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சால்ட்டு. முருங்கைக்கீரை சால்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு அரை கிலோவுக்கு சால்ட் எடுத்துருக்கேங்க. அதுக்கு இவ்வளோ இவ்வளோ ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இனி முருங்கைக்கீரை சால்ட்டு செய்யலாம். இது இரும்பு கடாயில் செஞ்சால் பெட்டருங்க. நான் என்கிட்ட சின்ன இரும்பு கடாய் இருக்குது, அதை எடுத்து அதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பை நல்லா வறுக்கணுங்க. அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு, கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு உப்பு. இனி அந்த முருங்கை பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வறுத்துட்டு இருங்க. இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை சால்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய சத்து போய்க்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வணக்கி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முருங்கைக்கீரை சால்ட் ரெடி.